என்னதான் சென்னை சென்ட்ரல் ஒரு ஐடி கார்டு மாதிரி இருந்தாலும் விசிட்டிங் கார்டு நாம தானே, கரெக்டா இல்லையா? ஹரி படத்து ஹீரோ மாதிரி எங்க ஷார்ட் கட் இருக்குது, எங்க நல்ல டீ கடை இருக்குது, எங்க போனா டிராபிக் ஜாம் ஆகும், இப்படி எல்லாமே நமக்கு தெரியும். இட்ஸ் நம்ம ஊருங்க, நம்ம பேசலாம் எப்படி. ஹே வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் சில்லிங்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்ப ஜஸ்ட் சில்லிங் கிடையாது. பட் ஃப்ரம் நவ ஆன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் சில்லிங், இட்ஸ் ஜஸ்ட் சென்னை. சோறு போற ஊராச்சே. சோ ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுல இருந்து ஆரம்பம். என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லார் கண்ணிலையும் ஆனந்த கண்ணீரை மட்டுமே கொடுக்குற, முகத்துல சந்தோஷத்தை மட்டுமே கொண்டு வர பிரியாணி. இட்ஸ் தி பெஸ்ட். நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். So come, let's start Chennai with Chennai's best biryani joints. ஆரம்பிப்போமா? ஸ்மைல் ஃபார் ஃபில்டர் காஃபிக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கு சென்னை பக்கம் பேரு புகழ் சேர்த்து வச்சிருக்குதுப்பா இந்த பிரியாணி. சோ நம்ம சென்னை மக்களுக்கு there is so much love towards biryani. Don't you think so? காசை கொடுத்தோமா பிரியாணி தொன்னமான்னு இருக்கணும். நம்ம பையன் அதான் காரியத்துல கண்ணா இருக்கிறான். அந்த தம்பியை விடுங்க. நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு அக்மார்க் அன்னவரி கண்ணையனா மாறி சென்னையில இருக்கிற டாப் 10 பிரியாணி கடை லிஸ்ட் போட்டுக்கிறோம். So this is behind doors presenting you top 10 biryani joints in Chennai that you can't afford to miss. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பல்லாவரம் சர்ச்சில் இருக்கிற யா மொய்தீன் சொல்லலாம். சென்னையில உன்னோட செம்ம பிரியாணி இங்கதான் கிடைக்குதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்டா நிக்கிற கூட்டத்தை காமிக்கிறாரு பாய். ஜென்ரலா பிரியாணில ரைஸ் ஒதுக்கிட்டு பேஸ்ட் தானே தேடுவோம், ஆனா இங்க ரைஸே தனியா ஒதுக்கி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சோ பிரியாணி லவர்ஸ்க்கு எங்களோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பல்லாவரம் சர்ச்சில் இருக்கிற யா மொய்தீன். இந்த பிரியாணி சூப்பரா இருக்குதல, சூடா இருக்கு. 1.5 மணி நேரம் நிக்கிறேன் சார், 120 ரூபா கொடுத்துட்டு. சின்ன தள்ளுவண்டியில ஒரு 2 கிலோ போல ஸ்டார்ட் பண்ணோம். எதிர்க்க கடைக்கு ஆப்போசிட் வெறும் தள்ளுவண்டியில தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா நல்லா இருக்கும். எங்க ஒர்க்கர்லாம் நல்லா நம்மளுக்கு நம்ம ஒர்க்கர் மாதிரியே இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தான். நெக்ஸ்ட் டே கட்டைன் மெஸ். சென்னைன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே ஒயிட் சார்ட்ல சென்னை சென்டர்லாம் காமிப்பாங்க. சோ அதை ஒட்டி இருக்கிற வால்டாக்ஸ் ரோட் பக்கமா போனீங்கன்னா கடந்த 105 வருஷமா மக்களுக்கு காலையில 7:30 மணிக்கெல்லாம் சுட்ட சுட்ட தரமான பிரியாணி கூத்துட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மிலிட்டரி ஹோட்டல் ஏகேஏ கட்டைன் மெஸ் 105 not out, still going strong. கட்டைன் மெஸ்ல பட்டை கிளப்புற ஐட்டம் மட்டன் பிரியாணி. பட் அது மட்டும் இல்லாம கறி தோசை, முட்டை தோசை செம்ம ஃபேமஸ் ஆம்பாங்க. சோ பிரியாணி விலையோட நீ டபுள் த ரேட் டெலிவரி சார்ஜ் போட்டாலும் பிரியாணி சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு அனுப்பிக்கிறவங்கலாம் ஒரு டக்கரான சவுத் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடணும்னா கட்டைன் மெஸ் காலிமல்ல எழுதுங்க. இன்னமும் நாங்க அந்த காலத்துல பண்ற மாதிரி ட்ரெடிஷனலா தான் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா சொல்ல போனா தம் பிரியாணி. ஆக்டர் சிவாஜி கணேசன் சார் இங்க பார்சல் வாங்கிட்டு போயிருக்காங்க. கேவி ஆனந்த் சார் பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இருந்தாரு. அவருக்கு இந்த ஹோட்டல் இன்னும் நல்லா பிடிக்குது. அவர் இங்க இருந்து பார்சல் வாங்கிட்டு போறது சாப்பிட்டு. சூர்யா சார், அவர் தம்பி மிஸ்டர் கார்த்திக் சார் இருக்காருல்ல, சிவகுமார் செகண்ட் சன் கான்டாக்ட் ஷோல நடந்து வந்து சாப்பிட்டு. அப்ப அவர் ஃபீல்டுக்கு வரல, சினி ஃபீல்டுக்கு வராம இருந்தபோது சாப்பிட்டு போயிருக்காரு. அந்த டாலஸ்ல ஆசிபியன் பிரதர்ஸ். சென்னையில இருக்கிறவங்களுக்குலாம் ஆசிபியன் பிரதர்ஸ் பிரியாணி பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆரம்பத்துல சிறுசா இருந்தாலும் சென்னை பெருசாக கூடவே பெருசாகி இப்போ ஓயமார் வரைக்கும் இருக்கிற ஆசிபியன் பிரதர்ஸ் பிரியாணி பத்தி பேசுற வாய்ப்பை நான் மட்டும் வச்சுக்காம மக்கள்கிட்டே ஒப்படைக்கிறேன். சோ அதாவது போதுமே எதிரில நின்று என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எப்ப நினைச்சாலும் எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஆசிபியன் பிரதர்ஸ் அட்ரஸ் கொடுத்து விடுங்க, சந்தோஷமா இருக்கட்டும். ஆசிப் பிரியாணி ஒரு 7 to 8 years நான் சென்னை வந்ததுலேருந்து இங்கே தான் வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3:30, 3:45. இப்போ அட்மாஸ்பியரே அமைதியாக இருக்குது. நம்மளுக்கு வெயிட் பண்ணுற டைமும் கம்மி, அதே மாதிரி ஹாட் சர்வ்டு. அடுத்ததே சுக்குபாய் பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணியா பார்சல் எடுத்து உள்ளவே அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரைட்டா ஆலந்தூர் பக்கம் போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சுக்குபாய் பிரியாணி சென்டர் எங்க இருக்குதுன்னு. சுக்குபாய் பிரியாணியா சாஃப்டா அப்படியே நெய் அல்வா மாதிரி இருக்குமேப்பா. இங்க சிக்கன் மட்டன் எல்லாமே இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபேமஸ் ஃபார் சாஃப்ட் பீஃப் மீட் ஆம்பா. சோ பீஃப் சாப்பிடுறதுல நான் தான் சீஃப் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறவங்கலாம் எப்பாவது ஆலந்தூர் பக்கம் போனீங்கன்னா மஸ்ட் இந்த சுக்குபாய் பீஃப் சென்டர். 41 years ஆகுது. ஸோ நீங்கள் சென்னையில் எங்கே கம்பேர் பண்ணாலும் எங்களோட டேஸ்ட் கொடுக்க முடியாது. நாங்கள் கொடுக்குற அளவுக்கு இந்த குவாலிட்டி இருக்காது. பீஃப் நல்லா இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். எங்கே இருக்கிற லோக்கலில் இருக்க எல்லா பிரியாணியை விட பயங்கர பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ட்ரிப்ளிகன் பக்கம் பைக் விடுறோம். இது கூட தெரியாது அவனுக்கு. அந்த அம்மா கேட்ட மாதிரி எக்கச்சக்கமா பிரியாணி கடை இருந்தாலும் ட்ரிப்ளிகன்ல பிரியாணினா பெசன்ட் ரோட் சார்மினார் பிரியாணி. பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு எல்லாம் டாப் டக்கரான ஒரு இடம். அண்ட் அகைன் யாரை கூட்டு மொட்டை அடிக்கலான்னு கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் தேடாதீங்க, இங்கேயும் சொந்த காசுலயே சாப்பிடலாம். இப்போ எவ்வளவு பாய் ஒரு பிளேட் பிரியாணி? 60 ரூபா. 5 வருஷமா வாங்குறேன் பிரியாணி. எவ்வளவு பேர் வருவாங்க பிரியாணி சாப்பிடுங்க? ஒரு 500 to 600 பேர் வருவாங்க. நெக்ஸ்ட் டே ட்ரிப்ளிகேட் டு எக்மோர். ரயில்வே ஸ்டேஷன் மியூசியம் வெஸ்லி சர்ச் இப்படி எல்லாமே இருக்கிற எக்மோர்ல நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் ஐயா எல்லாம் தாண்டி லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கல்யாண பவங்கிற மங்களகரமான பேரோட ஒரு பிரியாணி ஸ்பாட் இருக்குது. சிம்ரன் போஸ்டரே 3 மணி நேரம் பாப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா மாயாவி படத்தை சத்யன், அந்த மாதிரி இந்த கடை பிரியாணியை பாக்குறதுக்கே பில்லு போடலாம். ரைஸ்ல இருந்து பீஸ் வரைக்கும் எல்லாமே அந்த லெவல் இருக்குது. ஆஹா, அதுலயும் இங்க ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க பாருங்க, பிரியாணி கூட வேற லெவல். கல்யாண பவன்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே கல்யாணத்துல சாப்பிடுற ஃபீல் கிடைக்குதாப்பா. ஸ்வீட் தான் முக்கியமான காரணம் நினைக்கிறேன். அதனால இனிமே யாரு கல்யாணம் வருது, யார் கல்யாணத்துலாம் போய் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்லாம் வெயிட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா எக்மோல இருக்கிற கல்யாண் பவன் தேடி போங்க. கல்யாணத்துல முஸ்லீம் கல்யாணத்துல சாப்பிட்ற டேஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம். நல்ல தரமான பொருள், பாசுமதி அரிசி, கடாட்டு கறி, மினரல் வாட்டரு,
ஆர்கேஜி நெய் இப்படின்னு ஒரு தரமான பொருள் போட்டு தம் பிரியாணி விறகு அடுப்பில் வச்சு செய்கிறது. முஸ்லீம் ஒரு சகோதர கல்யாணத்துக்கு போனோம்னா எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அது வந்து மற்ற ஹோட்டல்ல வராது அந்த லெவல். சோ நம்ம நெக்ஸ்ட் பிரியாணி கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல பிரியாணியா ஃபில்டர் காஃபினால எங்க ட்ரேட்மார்க் கரெக்ட் தான். பட் கச்சேரி ரோட்ல இருக்கிற அஜ்மல் பிரியாணி சென்டர் இப்போ ஒரு அடிஷனல் எலிமெண்ட். ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் திஸ். பிரியாணிக்கு மயிலாப்பூரா? நியாயமான டவுட் தான். கிளியர் பண்ணிக்க. மயிலாப்பூர் பக்கம் வாங்கோ, ஷட்டு புட்டுன்னு அஜ்மல் பிரியாணில எப்படி இருந்து சாப்பிட்டு சொல்லுங்க. அஜ்மல் பிரியாணி இஸ் மயிலாப்பூர் ஸ்பெஷல் பிரியாணி தான் சொல்லுவேன் நான். காரம் அதிகமா இருக்காது, மசாலாங்கள்லாம் மீடியமா இருக்கும். அதனால முக்கியமா நம்ம பிரியாணி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆம்பூர்னாலே அந்த வார்த்தை பிரியாணி தான். சோ அந்த ஆத்தென்டிக் ஆம்பூர் பிரியாணி கிடைக்கும் பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிலே உஷார் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாம ஜீரக சம்பா யூஸ் பண்றது தான் இவங்களோட யூஎஸ்பியே. பெர்ஃபெக்ட் சவுத் இந்தியன் பிரியாணி வித் நம்ம ஊர் எலிமெண்ட்ஸ்க்கு ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி சல்தா ஹே. இது எதுவுமே பத்தல, ஐ வாண்ட் மோர் எமோஷன்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல்ல ஆசைப்படுற பிரியாணி ஃபேன்ஸுக்கு வடபழனி ஃபோரம் மால் பக்கம் இருக்கிற மலபார் பிரியாணி ஆப்ட் சாய்ஸ். மலபாருடைய ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அல்சா, இறைச்சி பத்திரி, உன்னக்காய், சட்டி பத்திரி, கிளாஸ் பத்திரி, அப்புறமா முட்டை மாலா, இது எல்லாமே இங்கே நம்மளுடைய ஸ்பெஷலைஸ்டு ஷெஃப் இருக்கிறாங்க, அவங்க தான் இங்கே பண்ணுறாங்க. கேரளாவோட ஆத்தென்டிக்கான ஃபுட் இங்கே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வேற எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரியல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம சானியா மிர்சா வளர்ந்த ஊரு, சங்கருக்கு ரொம்ப பிடிச்ச ராமாஜிராவ் ஃபிலிம் சிட்டி இருக்கிற ஊரு இட்ஸ் ஹைதராபாத். பிரியாணின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் பத்தி பேசலாம் எப்படிங்க? ஷேர் மார்க்கெட்டுக்கு பாம்பே, பிரியாணிக்கு ஹைதராபாத் இல்லையா? சோ இந்த ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி சென்னையில எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது நம்ம வடபழனி ஆர்காட் ரோட்ல இருக்கிற ரமாஸ் ஹைதராபாத் ஃபுட் கார்ட். அண்ட் தி லிஸ்ட் எண்ட்ஸ் ஹியர். 1 2 3 அப்படின்னு வருஷப்படுத்தின ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் ரேங்கிங்ஸ் நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் லிஸ்ட். எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. சென்னையில ஸ்பெஷலா இவ்வளவு பிரியாணி இருந்தாலும் கோலிவுட் ஸ்பெஷல் தலை பிரியாணி தான். பட் அதை பத்தி பேசணும்னா வெங்கட் பிரபு தான் வரணும். சார் கிரிக்கெட் ஒரே பிஸி வந்ததும் கேட்போம்.